கோபாலன் பிள்ளை அவர்களை பேரையாற்ற அன்புடன் வாழ்த்துகிறேன். சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். சாவாது விரவாது தனி முதலாயிருந்த ஆவாயுலகுபடும் அழிவு எதிர்ப்பதற்காக மேவாது நின்றே என் மாயின்மை போலே ஓவாது வந்து விரந்திடுவேன் யுகந்தோறும் அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய பகவத்கீதை உள்ள ஒரு செயல் இப்ப நான் சொன்னது என்ன, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அது ஊடால நான் சொன்னேன், நம்ம ஐயப்பனே விட மாட்டாரு. இந்த 36 தத்துவங்களை பத்தி நான் ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை பத்தி பேசணும், முழுமையா பேசணுன்ற எண்ணத்துல சொன்னேன். அப்பப்போ ஊட கொஞ்சம் கொஞ்சமா சொன்னேன். முழுமையா எடுத்தவொன்னா அது பேசுறது எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் பேசுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்ததை மட்டும் சொல்றேன். அவ்வளவுதான். அதுல அதாவது இந்த சாவாது பிறவாது தனி முதலா இருந்தனான்னு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்னது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தார்ல அறிந்தவர்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா பகவத்கீதை காலம் பூரா படிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா தெரியல. சாவாது பிறவாதுன்னு சொல்லும் போது அது என்ன, சாகவும் இல்லை பிறக்கவும் இல்லைன்னா, ஒண்ணு பிறந்தாதான் சாக முடியும், இல்ல செத்தாதான் பிறக்க முடியும். ரெண்டும் இல்லாம சொல்றாங்க. சாவாது பிறவாது தனி முதலாய் இருந்த நான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சாவாத பிறா நிலையை தான் நம்ம தெய்வம் எடுத்து வச்சது. எப்படின்னா அதாவது அது என்ன, மரணமில்லா பெருவாழ்வுன்னு எடுத்து வச்சாங்க. பிறந்தவங்க செத்தாதான் அடுத்த பிறப்புக்கு வருவாங்க. சாகலன்னு சொன்னா அவங்க பிறந்ததுலேயே அப்படியே இருப்பாங்க. அதான் மரணமில்லா பெருவாழ்வு. அத ஒரு குறிப்பா எடுத்து வச்சிருந்தாங்க. இத எப்படின்னு சொன்னா, நமக்குள்ள தேகத்துக்கும் ஜீவனுக்கும் உள்ள தொடர்புகள்ல சில தத்துவங்களை வச்சிருக்காங்க. அதுல 36 தத்துவங்கள் கொண்டது. அது நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னா ரொம்ப சொற்பமா தான் தெரியும். அத நம்ம தெய்வம் சொல்லும் போது சொல்லுவாங்க. இப்ப நம்ம அந்த மெய்வெல் உள்ள தலைப்புல பாடையில கூட அதை சொல்லுவான். ஆமா, சொல்லி பாட சொன்னா தெரியும். அச்சரம் அமைத்தோணருந்து போனது கண் அமைந்ததை அமைத்து அறைந்தது கிரந்தம். தமிழ் எழுத்துக்கள்லாம் அருந்து போனதை பூரா எடுத்து தமிழ் எழுத்தா மாத்தி நமக்கு அமைச்சு கொடுத்தது இந்த கிரந்தம். இந்த கிரந்தம் யாரு தெரிஞ்சுக்கிறவாங்கன்னா, அறிவினை அறிந்தோர் அறிவறிவாய்மை பாமரர் அறியார் பண்டிதர் அறிவர். நூல் நல்லா படிக்கிறாங்க, ராகம்லாம் நல்லா தெரியும், அது அர்த்தங்கள் பொருள் தெரியலன்னு சொன்னா நம்ம பாமரரா பண்டிதரா? இதை ரொம்ப யோசிக்கணும். அப்ப நூல் நமக்காக கொடுக்கப்படுது. பாமரர்னு சொல்லி வெளியில் நமக்கு அல்லாதவங்களை நினைக்க கூடாது. நம்ம தான் இந்த பாமரரு. பண்டிதர் ஆகிறதுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அருந்து போன எழுத்துக்கள் எத்தனை சொன்னா 33 எழுத்துக்கள் அங்கங்களா சேர்த்தாங்க. அந்த 33 எழுத்துக்களை நம்ம முழுமையா தெரிஞ்சிருந்தா தான் தமிழ் விளங்கும். தமிழ் விளங்குறதுக்காகத்தான் ஏற்கனவே இந்த ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே தமிழ்ல பிறக்கணும்னு ஒரு ஆதங்கத்துல இருந்தாங்க. அப்ப தெய்வம் ஒரு சமயம் ஆலயத்துக்குள்ள வர்றாங்க. சிகப்பு தலப்பா ஆலயம் பூரா நிறைஞ்சு நிக்குதுங்க. வெள்ளை தலப்பான்றது நல்லா சின்ன பையன் கட்டிக்கோ 2 பேர் தான் ஓரம் தேரமா இருக்கான். தெய்வம் சிம்மாச உட்கார்றதுக்கு முன்னாடி நிமிர்ந்து பாக்குறாங்க, சுத்தி பாக்குறாங்க, நான் தலப்பாவே காணோம் அப்படிங்கிறாங்க. எந்த கண்ணில் பார்த்தாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு அதை விளங்குது வேற மாதிரி. அன்னைக்கு சொல்றாங்க தலப்பாவே காணோம், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அதை நம்ம பாக்குறோம். நம்ம பதஞ்சலி ஆனந்தர் கண்ட கனவு கூட சொன்னேன் ஒரு சமயம்.
வெள்ளை தலப்பாவா இருக்காங்க, தெய்வமும் வெள்ளை தலப்பா கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு கனவு, பகல் கனவு அவர் கண்டு வந்து தெய்வத்தை சொல்ல சொல்லி சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு உள்ளத பார்க்கறதுக்கான கண்கள் நமக்கு இல்லை. அதனால அவங்க சொன்னதை முழுமையா நம்பலாம் நம்ம. அதாவது இறைவன் ஒரு தோற்றம் இல்லாத பொருளா இருக்கு. அந்த இறைவன்ல இருந்து பிரியக்கூடியது உயர் பொருள்களா இருக்கக்கூடிய பேரறிவு. அதுல எப்படின்னா ஜீவன் வந்து இறைவன் இருந்து பிரிஞ்சு வரக்கூடியதுதான். தத்துவங்கள் சார்ந்து சொல்றேன், இதை நிறைய பேசணும், இருந்தாலும் ஒரு சில தான் சொல்றேன். அதுல வந்து பசு பதி பாசம்னு பிரிச்சுட்டாங்க, 3 விதமா பிரிச்சிருக்காங்க. பதியிலிருந்து பசுவானது பிரிஞ்சு வருது. பசுவை ஏன் ஜீவனுக்கு சமமா ஒப்பிட்டாங்கன்னு தெரியணும். எவ்வளவோ விலங்குகள் பூமியில இருக்கும் போது அழகான விலங்குகள் இருக்கு, மான் இருக்கு, மயில் இருக்கு, என்னென்னமோலாம் இருக்கு. ஏன் பசுவை உதாரணமா சொல்றாங்கிறது முதல் தெரியணும். பசு சாதாரண ஒரு வையம்புரி எருவு மாடு போல மாடுலாம் சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். ஆனா பசுவை வந்து ஜீவனுக்கு சமமா சொல்றாங்க. என்ன காரணம்னா பசுவை மட்டும்தான் நம்ம கட்டி வளர்க்கக்கூடியது, நம்ம கட்டுப்பாட்டுக்கு அடங்கியது பசு. அந்த ஜீவன், அதை ஜீவன் குறிப்பிடுறாங்க. என்ன காரணம்னா அது நமக்கு தரக்கூடியது பசும் பால். அதுல இருந்து வரக்கூடிய வெண்ணெய், நெய், தயிர், மோர் எல்லாம் இருக்கு அதுல. ஆனா அந்த பசும் பால் தரக்கூடிய பசுவானது என்ன ஆகாரம் சாப்பிடுறோம்? நம்ம கழிச்சதை சாப்பிடுறோம். நம்ம நெல்லை விளைய வச்சு அந்த வைக்கோலை கொண்டு போடுறோம், அரிசியை பூரா கலந்துக்கிட்டு அதுல களைனி தண்ணியா ஊத்துறோம், அந்த உமையை பூரா எடுத்து தவிடாக்கி அதுக்கே இறையா கொடுக்குறோம். இப்படி கழிவுகளா சாப்பிடுறது கழிவா தானே கொடுக்கணும். அதோடைய சாணம் கூட நம்ம வீடு தொளிக்கிறதுக்கு, வாசல் தொளிக்க புண்ணியமாயிட்டு. ஆனா உயர்ந்த ஆகாரங்களை சாப்பிடக்கூடிய நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா நாரி போயிருக்கோம். இதைத்தான் சைவத்துல உயர்ந்த சைவம்னு சொல்லி பேசும்போது பாட்டையாவர்கள் தெய்வத்திட்ட கேட்கிறாங்க, சைவத்துல உயர்ந்த சைவம் எது அப்படிங்கிற. உயர்ந்த சைவம் நம்ம தான். அப்ப நம்ம மலத்தை யாரும் தொட மாட்டாங்களே, பசுவோட இதெல்லாம் தொடுறாங்க, எடுத்து கரைக்கிறாங்க, செய்யறாங்க, நம்ம அதை யாரும் தொடுறது இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்ப உயர்ந்த சைவம் இதுதான். ஆனா அது அசுத்தமா இருக்கு. எப்படி அசுத்தமாகுது அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காரு. போய் ஒரு மலத்தோடைய துர்நாற்றம் வீச்சை எடுத்து அவர் என்ன செய்யறாரு, போகையில இப்ப மூக்கை பிடிச்சுக்கிட்டு போறாரு. போகையில அந்த மலம் கூப்பிட்டுச்சான், இந்த வான கூப்பிட்டு, மூக்கை பிடிச்சிட்டு போறியான யாருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அது பேசாட்டினாலும் நம்ம பேசுறதா சொல்லுவோம் அப்படின்னு தெய்வம் உத்தரவுது, நான் சொல்லல, நமக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லை. அப்ப கேட்டாங்களாம். அப்ப அந்த மலம் சொல்லிச்சான், நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்படி மனமுள்ள இயற்கை தாவரங்களா பிறந்தேன். இந்த மனு பைய வாய்க்குள்ள என்னைக்கு போனோன்னு அன்னைக்கே நாரி போனடா. அப்ப மலம் எங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. மலம் என்றது நம்ம வாயில தாங்க இருக்கு, அது வேறு தலைமலம்னு சொல்றது. ஏன்னா பசுவாகிய ஜீவன் வாழக்கூடிய எல்லையில நம்ம எதை வச்சிருக்கோம் அப்படின்ற தெரியணும். ஏன்னா மாயைன்னு ஒண்ணு, அது மலம் சார்ந்தது. இந்த மாயை வந்து ஒரு அசைவற்ற ஒரு பொருளா இருக்கும், அது வந்து இருள் சூழ்ந்தது. இந்த ஜீவன் அதுல போய் மாட்டிக்கிறது. ஏன்னா சுத்தம் பிடிக்குமா அசுத்தம் பிடிக்குமானா நம்ம பெரும்பாலும் சொல்லலாம், எனக்கு சுத்தம் தான் பிடிக்கும், சுத்தமா இருக்கேன் அதுதான் சொல்லலாம். ஆனா அது சுத்த பொய். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், பாடு இருப்ப வெளியில ஒரு ரேடியோ சுத்தம் பாடு கேட்குறது, அது நம்ம செவிக்குள்ள போகுமா இல்லையா? கண்டிப்பா போகும். அப்ப நம்ம நினைவு எங்க போயிருச்சு? அசுத்தத்தை நாடியே போகும். அதனாலதான் இறை பொருளா இருக்கக்கூடிய பதியினம் இருந்து வந்தக்கூடிய பசு அது மாயையில போய் நிக்குது. ஆனா அது திருப்பி இறைவன்ட்ட போகணுன்ற எண்ணம் அதுக்கு வரல. இப்படி போய் சகதியில போய் மாட்டி அது முழிச்சுக்கிட்டு வர முடியாம தத்தெடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும். ஜீவன் மேல நமக்கே ஒரு வெறுப்பு, ஏன்டா இந்த வாழ்க்கை, ஏன் அப்படி இருக்கா, என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த வெறுப்பு ஏற்படும் போது அந்த ஒரு விருப்பமும் வரும். இன்னும் நம்ம உயிர் வாழணுமேன்ற விருப்பம், விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஆளாகிறோம். அந்த விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஆளாகிற நேரம் இறைவன் சில தத்துவங்களை வச்சு நமக்கு அதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு தத்துவங்களை வச்சுதான் மேல ஏறி வரணும். ஒவ்வொரு வெளிச்சத்தையும் பார்த்து பார்த்தா தத்துவங்கள் 36 96 தத்துவங்களை 36 ஆக்கி சுருக்கி வச்சிருக்காங்க. அந்த 36 தத்துவங்கள் நம்ம தெரியும்னா அதை கொஞ்சமா சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஜீவனை மையமா வச்சு உள்ள தத்துவங்கள்.
அதாவது அறிவு கருவி. அறிவு கருவிங்கிறது 5: சொல், செயல், தருவாய். இதுல ஒரு 5 கருவி, அதாவது கண்மத்துல உள்ளது 5 கருவி. அப்புறம் அறிவு கருவியோட அனுபவங்கள் 5, செயல் கருவியோடைய அனுபவம் 5. ஆன்மா துண்டானிக்கு எதுலையும் ஒட்டாது. வாயுக்கள் 10 இருக்கு நமக்கு. அந்த அந்த கருவின்றது 4. இத பூரா பிரிச்சு வச்சிருக்காங்க. அறிவு கருவி 5, செயற்கருவி 5, அறிவு கருவியின் அனுபவம் 5, செயற்கருவியின் அனுபவம் 5, ஆன்மா 1, வாயுகள் 10, அந்த காரணம்ன்றது ஒரு 4. எல்லாம் சேர்ந்து 35 கருவிகள் ஆன்மா உயிர். அது தனியா நிக்கிறது, எதுலையும் சேரல. அதுக்காகத்தான் இவ்வளவு கருவிகளை கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது இந்த கர்ம தேகத்தில் இருக்கக்கூடிய புலன்களை மட்டும்தான். இந்த புலன்களுக்கு உணர்வை தவிர அறிவு கிடையாது. அறிவு என்பது ஜீவனுக்கு உள்ளது. ஜீவனுக்கு மட்டும்தான் அறிவு. அந்த ஜீவன் தான் சொல்லணும். ஜீவன் நம்ம ஜென்மத்துல கலக்கும் போது சில நேரம் ரொம்ப அறிவா பேசுற மாதிரி தெரியும். ஆனா அது அறிவின் செயல்பாடு. அது இந்த கர்மம் அப்போதைக்கு நடிப்புகள்ல இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது வேஷத்தால் ஏற்றுக்கொண்டேன்னு மாணிக்கவாசகர் சொன்னாங்க. நம்ம எல்லாம் ஒரு வேஷத்தால் தான் ஏத்துக்கிறோம். உண்மையானு பார்த்தோம்னா அது நான் யோக்கியன்னு சொன்னா என்னை குற்றம் சொல்றதுக்கு ஒருத்தர் இருப்பார். அதனால அதை முழுமையா சொல்ல முடியாது. வெறுக்காமல் மனம் வெறுத்து நின்றாயானா வேதாந்த திசைநாத வெளியும் தோன்றும்னு சொன்னாங்க. இது தமிழுடைய சுத்தம் தெரிஞ்சாதான், அதாவது நான் என்ன சொல்றதுன்னா அந்த இலக்கியங்கள் தெரியணும். இலக்கியம் தெரியாம நம்ம தமிழை படிச்சிடறோம் பேசிடுறோம்னா யாராலையும் முடியவே முடியாதுங்க. இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 70-80 வருஷமா தமிழ் மருவி ஆங்கிலம் வந்துருச்சு. நடைமுறை பேசுறப்போ ரொம்ப ஸ்பீடா போறீங்க அப்படிங்கிறோம். சீக்கிரம் போய் சாப்பிடணும், ரொம்ப ஸ்பீடா போறீங்க அப்படி சொற்கள்ல பூரா ஆங்கிலம் மருவி கலந்து நிக்க தமிழே அழிஞ்சு போச்சு. இப்படி அழியக்கூடிய நேரத்துலதான் நம்ம தெய்வம் வெளியே அதை எடுத்து காட்டுறாங்க. அழியக்கூடியதை நம்ம வச்சிருக்கோம். அழியாமை எது இருக்கு? அழிவுக்கு ஏதுவானது அழியாமையை தரித்து கொண்டிருக்கிறது. இந்த தேகமானது என்னைக்கு அழியக்கூடியது? தோற்றமெல்லாம் மறைஞ்சிடும். அழிகிறது என்று தோற்றமெல்லாம் இருக்கிறது தான். அடக்கத்துல கொண்டு வச்சிடலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக அழிஞ்சு போகுதுன்னா அழுகி நாது கெட்டு போகன்றது இல்லை. இதுல இன்னொரு பெரிய ஒரு தத்துவம் சொல்றேன். நம்ம ஜீவ பிரயாணம்னு சொல்றோம். ஆனா இப்ப அது கூட மறைவு பாத்தீங்கன்னா நிறைய அடக்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு தவறான வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். ஜீவ பிரயாணம் தெய்வம் எடுத்து வச்சாங்க, ஆனா நம்ம எல்லாம் அடக்கம்னு சொல்றோம். இதுல என்ன ஒரு தவறு இருக்குன்றத சொல்றேன். அடக்கம்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கிறிஸ்து பிரான் அவங்களோட இதுல எல்லாரும் பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ண போறாங்க. இன்னைக்கு அடக்கம் அதுல எழுதி வச்சிருப்பாங்க, கல்றையில பூரா அடக்கம்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த அடக்கத்தை நம்ம சொல்லலை. இன்னைக்கு அதெல்லாம் மதிப்பு செத்து போயிடுச்சுன்றக்கா தெய்வத்தை மாத்தி கொடுத்தாங்க, ஜீவ பிரயாணம்னு வச்சாங்க. அடக்கம் என்பது என்ன, நமக்குள்ள எது அடங்கி இருக்குன்றது முதல் தெரியணும். இந்த தேகமானது பிரபஞ்சங்களால் ஆக்கப்பட்டது. பிரபஞ்சங்கள் உதவியோட கட்டப்பட்ட இந்த தேகம் கடைசியில் அது முடிவுக்கு வரும்போது அந்த பிரபஞ்சங்கள் தன் பங்குக்கு நிற்கும். அப்படி நிற்கும் போது ஒரு ஒரு அனந்தர் சொல்றார் தெய்வத்திட்ட, இந்த மாதிரி அவர் ஏகப்பட்ட பெரிய சொத்துக்காரு, கோடி கோடியா பணம் வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் தெய்வம். அப்ப தெய்வம் சொல்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போலையேடா, வேணுங்கிறதுலாம் எடுத்துட்டு தானே போயிருக்கான். அந்த போனா விரைச்ச போறது, அந்த துர்நாற்றம், அது எல்லாமே அவனுக்கு இருக்கு. எல்லாமே சம்பாதித்த சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே போறேன், எல்லாம் விட்டுட்டு போகலையே. எதுக்காக அந்த துர்நாற்றம், அந்த விரைத்த தேகம் இதெல்லாம் வருது? இது எப்படி வருது அப்படின்னா, பிரபஞ்சங்களால் கட்டப்பட்ட தேகத்துல அனைத்துக்கும் பங்கு இருக்கு. பிரபஞ்சங்கள் அனைத்துக்கும் பங்கு இருக்கு. காற்று, நீர், நிலம், காற்று, அக்கினி, ஆகாயம் எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. இதுகளால் கடைசியில கொடுத்த கடனை கேட்குமா இல்லையா? அது கேட்கும்போது என்ன ஆகுது? இவங்க சம்பாத்தியா போனா விரைச்சு போச்சு, நீரை கோர்த்து நின்னுக்கிருச்சு. அடுத்து துர்நாற்றம், அதாவது நல்லா பாருங்க, அடுத்து கொண்டு எரிக்கிறது அக்கினி, அதோட இதை அதை எடுத்துக்கிறது, இப்படி பங்கு எடுத்துக்கிறது. இந்த பிரபஞ்சங்கள் பூரா உள்ள அடங்கி ஒரு இடத்துல ஒரு தேகத்துல இருக்கு. அந்த தேகத்துக்குள்ள ஜீவன் கொடியேறி போறதுனாலதான் ஜீவ பிரயாணம்னு வச்சாங்க. அந்த தேகம் உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. இத ஔவையார் சொல்லும் போது சொல்லுவாங்க, அது என்ன, அந்த உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை தான். அதை முத்தி பேரு. அடுத்து நான் இந்த 36 தத்துவங்களே ரொம்ப விளக்கமா சொல்றேன். அண்ணா ரொம்ப பெரியப்படுறாங்க. ஆக கண்டிப்பா நான் பேசுறேன் அடுத்து.